நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் தாயகத்தினுடைய நிலவரம் சார்ந்தும் தமிழகத்தினுடைய நிலவரம் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள்ல ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் தமிழ்நாடு எமக்காக ஒருபோதும் எழுச்சி பெறாது, இல்லாட்டி எங்களுக்காக வேண்டி அது தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காது என்கின்ற வகையிலான பல்வேறுபட்ட விமர்சனங்களை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயகத்தில் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாம தமிழ்நாடு எமக்காக எழுச்சியுறும் என்று நாம் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்று அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கன் சொல்லி இருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தாயகத்துல ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் தமிழ்நாடு எழுச்சியுறும் என ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல விஜயின் ஆட்சி விஜய் ஆட்சி அமைத்திருப்பது தொடர்பான பரபரப்பு முடிவுக்கு வந்திருக்கின்றது. ஒரு சில உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு ஓடி திரிந்த விஜய் நம்பிக்கை வாக்கு, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்புல 144 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த வேலுமணி சண்முகம் குழுவினர் ஆதரவு கொடுத்தமையினாலதான் இதுக்கு காரணம். இந்த ஆதரவு நீடிக்குமா என்பதை தற்போதைக்கு உறுதியாக கூறிவிட முடியாது. பரஸ்பர நலன்கள் உறுதியை தீர்மானிக்கும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை மையப்படுத்தி இருக்கின்றார்கள். இது எப்படி இருந்த போதும் தற்போது விஜயின் ஆட்சி நன்றாக நடைபெறுகின்றது. அந்த ஆட்சியை கையாள்வது தொடர்பாக ஈழத்தமிழர் யோசிப்பதே புத்திசாலித்தனமானது. அங்கேயே இருக்கக்கூடிய கட்சி அரசியலுக்குள்ள நாம் மாட்டுப்படக்கூடாது. நமது தனிப்பட்ட விருப்பங்களை எதுவாக இருந்த போதும் ஈழத்தமிழர்கள் என்ற வகையில தங்களுடைய ஆதரவினை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்ற விடயத்தை ஜோதிலிங்கம் சொல்லி இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டு தமிழர்களும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு மிகவும் தொன்மையானது. அது சமயம், இலக்கியம், அரசியல், பொருளாதாரம் என பன்முகத்தன்மை வாய்ந்தது. தமிழ்நாட்டுல சிதம்பரம் கோயிலுக்கு யாழ்ப்பாணத்திலும் சொத்துக்கள் இருக்கின்றன என்கின்ற விடயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த புவிசார் அரசியலமைப்பு சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறு முன்னெடுக்கமையினால இந்த விடயத்துல கவனமாக நடந்து கொள்வது அவசியம் என்ற விடயத்தை சொல்லுகிறார். இதற்கு மூலோபாயங்கள் வலுவானதாகவும் தந்திரோபாயங்களை வகுத்து செயல்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்திய மட்டத்திலும் சரி சர்வதேச மட்டத்திலும் சரி தமிழ்நாட்டின் அழுத்தம் கொடுக்கின்ற பல மிகவும் அவசியமானது என்ற விடயமும் இங்கு சொல்லப்படுகின்றது. ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இலங்கையின் சனத்தொகையை விட பல மடங்கு அதிகம் இந்தியால தெரியும். தமிழ்நாட்டை விட ஆந்திரா, கேரளம், அதேபோல கர்நாடகம், மும்பை, புதுடெல்லி போன்ற மாநிலங்களில் தமிழக வம்சாவளி தமிழர்கள் வாழ்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இதை விட உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அது சார்ந்தும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு சில கட்சிகளை தீவிரமாக அனைத்து கட்சிகளும் திராவிட என்ற அந்த பதத்தினை தம்மோடு இணைத்து கொண்ட கட்சிகளை விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பேரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தன்னுடைய அடையாளம் சமூக நீதி என்பவற்றை கட்சியின் கொள்கைகளுக்காக அடையாளப்படுத்தி இருக்கிறது என்ற பல விடயங்களை அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் தமிழகத்தை மையப்படுத்தி இந்த கோவை நடக்கக்கூடிய அந்த சிறுமியினுடைய சம்பவம் எல்லோருக்குமே தெரியும். மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணி இருக்கிறது. என்ன செய்ய போகிறார் என்கின்ற வகையிலான அது சார்ந்தான பல்வேறுபட்ட கருத்தாடுகள் என்பதையும் தாண்டி பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. என்றால் எந்த ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தது தமிழக வெற்றி கழகம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் மிக அச்சுறுத்தல் என்பதையும் தாண்டி கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது மக்கள் மத்தியில. இருப்பினும் தாவேகா கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார், உடனடியாக விசேட அதிரடிப்படைகளை அனுப்பி அது சார்ந்தான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தாவேகா கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான விஜய் இதுக்கான நடவடிக்கை என்ன செய்யப்படுற, பெண்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகின்றார் என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.